தனிமை கொண்டு வரும் பிரச்சனைகள். ப்ராப்ளம்ஸ் இன் லோன்லினஸ். தனிமை கொண்டு வரும் பிரச்சனைகள். எழுதிட்டீங்களா? எல்லாரும் எழுதுங்க. தனிமை கொண்டு வரும் பிரச்சனைகள். ப்ராப்ளம்ஸ் இன் லோன்லினஸ். தனிமை என்பது இன்றைக்கு ஒவ்வொருவரும் போராடுகிற ஒரு பிரச்சனை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த காலத்திலும் இல்லாத அளவு நாம் ஒருத்தரோட ஒருத்தர் இணைய, ஐக்கியப்பட, தொடர்பு கொள்ள சாதனங்களும் வசதிகளும் இந்த உலகம் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு காலத்துல இந்த மொத்த பக்தவச்சலபுரத்துக்கு ஒரே ஒரு டெலிஃபோன், நான் பிறந்து வளர்ந்த காலங்களில் ஒரே ஒரு டெலிஃபோன் இருந்தது. இந்த தெருவில் ஒரு ரைஸ் மில்னு ஒன்று இருக்கும். அந்த ரைஸ் மில்ல ஒரு டெலிஃபோன் இருக்கும். இந்த ஊருக்கு யார்கிட்ட யார் ஃபோன் பண்ணாலும் அந்த ரைஸ் மில்லுக்கு தான் ஃபோன் வரும். இங்கிருந்து எல்லாம் கிளம்பி போவோம். கிளம்பி போய் இந்த ரைஸ் மில்ல தான் ஃபோன் அட்டன் பண்ணுவோம். அங்கிருந்து தான் ஃபோன் பண்ணுவோம். அதுக்கு காசு கொடுக்கணும் அங்கே. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்ல ரோட்ல எல்லாம் எஸ்டிடி பூத்து, ஃபோன் பூத் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அப்படி வெளியே போய் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சோம். அம்மா வீட்டில் ஒரு பெரிய குண்டா ஒரு சுத்துற மாதிரி ஒரு ஃபோன் வந்துச்சு, பட்டனா மாறிச்சு. அதுக்கப்புறம் மொபைல் வர ஆரம்பிச்சது. மொபைல் வந்த காலம் நம்மெல்லாம் இருந்த நிறைய பேர் இங்கே இருந்தீங்க, நிறைய பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியாது. மொபைல் வந்த காலம் அது அவ்வளவு விலை உயர்ந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு சகோதரன் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாரு. அவர் ஒரு பிசினஸ் மேன். அவரு ஃபோன் வாங்கி கொடுத்தாரு. அப்பா ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிக்கிட்டாங்க. ஆனா அதுக்கு ஆகிற செலவை பார்த்துட்டு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவுட் கோயிங் கால் பண்றதுக்கு 14 ரூபாய் ஒரு நிமிஷத்துக்கு. கற்பனை பண்ணி பாருங்க. இது 30 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னால அவுட் கோயிங் கால் ஒரு நிமிஷத்துக்கு 14 ரூபாய். இன்கமிங் காலுக்கு 14 ரூபாய். ஒரு நிமிஷம் பேசுனீங்கன்னா 14 ரூபாய் போயிடும். இன்னைக்குள்ள கணக்குல பாத்தீங்கன்னா அந்த 14 ரூபாய் அப்படின்றது இன்னைக்கு கிட்டத்தட்ட 200 ரூபாய் மதிப்புக்கு வந்துருச்சு இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு செல்போன் இல்லாதவங்க யாருங்க இருக்கா? 70 வயசு 80 வயசு பாட்டி கூட என்ன வச்சிருக்காங்க? செல்போன் வச்சிருக்காங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேக்குறாங்க, ஐயா பட்டன் போன் தாயா வச்சிருக்கேன், ஸ்கிரீன் இருக்கிற மாதிரி ஒரு போன் வாங்கி கொடுங்க. என்ன வயசு? 80 வயசுங்க. 80 வயசு ஸ்மார்ட் போன் வேணும்னு கேக்குறாங்க. நீங்க ரோட்ல, குறைவா சொல்றேன்னு நினைக்காதீங்க, ரோட்ல சிக்னல்ல இருந்து பிச்சை எடுக்கிறாங்க. பிச்சைக்காரங்களுக்கு என்ன இருக்கு? இப்போ நான் எந்த ஏரியால பிச்சை எடுக்கிறேன், நீ எந்த ஏரியால பிச்சை எடுக்கிறேன்னு விசாரிச்சுக்கிறாங்க. நடக்குதா இல்லையாங்க? இருக்கு. செல்போன் ஒரு காலம் அது ஒரு பெரிய லக்ஸுரி. இன்னைக்கு இட் இஸ் a necessity. அது அடிப்படை தேவையாக மாறிடுச்சு. ஒரு காலம் வீட்டுக்கு ஒரு போன் இருந்தாலே பெரிய பணக்காரன் அவன். ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு இல்ல, வீட்டுல உள்ள அத்தனை பேருக்கு என்ன தேவையா இருக்கு? ஆமா, இப்ப குழந்தை பிறந்த உடனே கூட கொஞ்சம் வருஷத்துல போன் கிஃப்டா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தை கூட இப்ப போனை பார்த்தா தான் என்ன பண்ணுது பாத்தீங்களா? நான் சொல்லல, அந்த லெவல்ல வந்துருச்சு. இன்றைக்கு குழந்தைங்க அவங்க போன் பண்ணி கான்டாக்ட் பண்றாங்க, சேவ் பண்றாங்க. பெற்றோர் கூட தடவிட்டு இருக்காங்க, பிள்ளைங்க வாங்கி கொடுமா அப்படின்னு வாங்கி எவ்வளவு வேகமா காரியங்களை செய்யறாங்க. இன்னைக்கு கனெக்ஷன் போன்ல இருந்து இப்ப என்னமா மாறிச்சுன்னா வீடியோ காலுக்கு போயிடுச்சு. லைவா வீடியோ. எந்த நாட்டுல எந்த மூலை முடுக்கல இருந்தா கூட லைவாக ஒரே நேரத்தில் உட்கார்ந்து அப்படியே பேச முடியும். அவங்களுடைய சூழ்நிலைகள் அப்படியே பார்க்க முடியும். வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது பேச முடியும். இதெல்லாம் கை கடக்கமா இன்னைக்கு வந்துருச்சு. இது இல்லாம வாட்ஸ்அப், போட்டோ எடுத்தீங்களா உடனே போட்டோ. இது கடந்து இப்போ வாட்ஸ்அப்லாம் ரொம்ப பழைய டெக்னாலஜி ஆயிடுச்சு. இப்போ இளவட்டங்கள் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு அவங்கள ஆக்கிரமிக்கிற ஒரு இடம் சோசியல் மீடியா. இன்ஸ்டாகிராம் அப்படின்றது இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு இல்லைன்னா தனக்கு முகவரியே இல்லை, தங்களுக்கு அடையாளமே இல்லைன்ற அளவுக்கு ஆயிட்டாங்க பிள்ளைங்க. இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் இல்லைன்னா அவங்களுக்கு அடையாளமே இல்லை அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. பட் பிரச்சனை என்னன்னு கவனிங்க, நல்லா கவனிங்க. பிரச்சனை என்ன தெரியுமா? வாயால பேசுறோம், கண்ணால பார்க்கிறோம், டெக்ஸ்ட் பண்றோம், போட்டோஸ் அனுப்புறோம், லிங்க்ல போறோம்,
எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம், ரொம்ப கனெக்டடா இருக்கும். ஒரு காலத்துல வந்து ஃப்ரெண்டு கூட கனெக்ட் பண்ணணும்னா ஒரு கார்டு போடணும், லெட்டர் போடணும். பென் பால்னு சொல்லுவாங்க, பென் ஃப்ரெண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப அன்றைக்கு சாதாரண ஒரு பிள்ளைக்கு இன்ஸ்டாகிராம்ல 500 பேர் ஃப்ரெண்டுன்றது ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு. அவ்வளவு பேர் எப்படிதான் சேகரிச்சாங்கன்னு தெரியல. 500 ஃப்ரெண்டு, 1000 ஃப்ரெண்டு, இதுல ஃபாலோவர், லைக் அதெல்லாம் தனி, சப்ஸ்கிரைபர் தனி, இப்படி எல்லாம் இவ்வளவு கனெக்டட் இருக்காங்க. பட் த பெத்தடிக் ஸ்டோரி இன் மெனி லைவ்ஸ் என்ன தெரியுமா? ஐ எம் சோ கனெக்டட், வர்ச்சுவலா கனெக்ட் ஆயிட்டேன், ஆன்லைன்ல கனெக்ட் ஆயிட்டேன், வாய்ஸ்ல கனெக்டடா இருக்கேன், பட் ஐ எம் வெரி லோன்லி. இந்த காலத்தை போல தனிமையில வாடுகிற மக்கள் எந்த காலத்திலுமே இருந்ததில்லை. தனிமை என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக, பெரிய போராட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த தனிமை அப்படின்ற இந்த போராட்டத்தை, பிரச்சனையை நாம் எதிர்கொண்டு கையாள்றதுக்கு நம்ம தெரியல அப்படின்னா இந்த தனிமை நம்மை கொன்று போடும். அவ்வளவு பயங்கரமானது இந்த தனிமை. வேதமே சொல்லுகிறது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் சொன்னார். இது ஆதி மனிதனுக்கு எந்த அளவு பொருந்துமோ இன்றைக்கு வாழுகிற நமக்கும் இது பொருந்தும். தனிமை என்பது நன்மையானதை கொடுப்பதற்கு உண்டாக்கப்பட்டதல்ல. தனிமையில சில நன்மைகள் இருக்கு, அடுத்த வாரம் அதை பேச போறேன் நான். பட் இந்த வாரம் இந்த தனிமை எவ்வளவு பிரச்சனைகளை உண்டு பண்ணும் என்பதை கவனிக்க போறோம். தனியாக இல்லாமல் சேர்ந்து ஐக்கியமாக ஒன்றித்து வாழ்வது ஏன் அவசியப்படுகிறது என்று கேட்டால் 4 வார்த்தைகள் எழுதுங்க. கம்பேனியன்ஷிப் இஸ் இன்டெக்ரல் ஃபார் சர்வைவல். கம்பேனியன்ஷிப் இஸ் இன்டெக்ரல் ஃபார் சர்வைவல். நாம் வாழ்க்கையை வாழ்வதற்கு துணை என்பது அத்தியாவசியமானது. துணை அல்லது உறவுகள் சொல்லலாம், உறவுகள் சொல்லலாம், துணைக்கு பதிலாக உறவுகள் வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கு மிக அவசியமானது. அதாவது மனிதன் ஆண்டவர் எப்படி உருவாக்கிட்டாரு, வடிவமைச்சிட்டாரு அப்படின்னா, அவன் தனியாக அவனால உயிர் வாழவே முடியாது. நீங்க எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், கையில நிறைய காசு வச்சிருக்கலாம், கையில காசு இருக்கிறதுனால சாப்பாடு பிளேட்டுக்கு வராது. நீங்க இன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்னா பல பேர் உங்களுக்காக வேலை செய்ய வேண்டி இருக்கிறாங்க. இந்த மனித உறவுகள், அந்த கனெக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா எங்க வரைக்கும் போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உழவன் கண்ணு தெரியாத இடத்துல, நம்ம பார்க்காத இடத்துல அவங்க வேலை செஞ்சு, அவங்க சேற்றுல இறங்கி உழைச்சு, அவங்க நெல்லை சம்பாதிச்சு அவங்க எடுத்துட்டு அதை ஒரு இடத்துல விற்று, வாங்குறவங்க வாங்கி அதை கொண்டு போய் மார்க்கெட்ல கொண்டு வைத்து, அதை வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் அதை ஒருத்தர் சமைச்சு அப்புறமா நம்ம வாய்க்கு வருது. தனியா உயிரெல்லாம் வாழ முடியாது, தனியா வாழவே முடியாது, தனியாக எங்கேயுமே வேலை செய்ய முடியாது. நீங்க தனியா நீங்க எந்த இடத்துலயுமே நீங்க வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த முடியவே முடியாது. நம்ம எல்லாருக்குமே மற்றவர்கள் அவசியம். உயிரோடு நல்லா வாழணும் அப்படின்னா துணை, ஐக்கியங்கள், ஒரு மனம், நல்ல சம்பந்தங்கள், நண்பர்கள், உறவுகள் ரொம்ப அவசியம். சில பேர் நம்ம விரக்தியில சொல்லுவோம், லீவ் மீ அலோன். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா, எல்லாம் தனியா விடுறீங்களா, நான் தனியா இருக்க விரும்புறேன், இதெல்லாம் விரக்தியில சொல்றோம். பட் we really don't know, தனியா நம்மளால உயிர் வாழவே முடியாது. ஒரு ஸ்டடி சொல்லுது, ஒரு 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 காரியத்தை ஆராய்ச்சி பண்ணி அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னா, இந்த தனிமை அப்படின்றது எவ்வளவு பயங்கரமானது அப்படின்னா, ஒருத்தர் ஒரு நாளைக்கு 15 சிகரெட் குடிக்கிறத விட நம்முடைய உடலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை இந்த தனிமை உண்டாக்குகிறதாம். கற்பனை பண்ண முடியுது அவங்களால? ஒரு நாளைக்கு 15 சிகரெட் குடிச்சா எந்த அளவுக்கு உடல் பாதிக்கப்படுமோ அதை விட அதிகமாக தனிமை ஒருவரை பாதிக்குமாம். ஒரு ஸ்டடி விதமாய் சொல்லுகிறது, தனிமையில வாடுகிற மக்கள் சீக்கிரமா மரிக்கிறதுக்கு 26% அதிக வாய்ப்பு இருக்கிறதாம். சீக்கிரமா மரிச்சு போறதுக்கு 26% அதிக வாய்ப்பு இருக்கிறது.
lonely people have a 26% increased likelihood for early death. தனிமை என்பது பயங்கரமானது. யாருமே தனிமையா வந்து வாழ முடியாது. கர்த்தர் அப்படி உருவாக்கிட்டார் மனுஷனை ஒரு சோஷியல் பீயிங் ஆண்டவர் உண்டாக்கிட்டார். we need each other. loneliness is not made for us. we are not made for loneliness. முதலாவது சொன்னேன், companionship is integral for survival. இரண்டாவது, companionship gives strength. இந்த ஐக்கியம், இந்த துணை உறவுகள் அப்படின்றது, உறவுகள் பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கிறது. உறவுகள், துணையின் பதிலா உறவுகள் போடுங்க. உறவுகள் பலன் அல்லது சத்துவத்தை கொடுக்கிற வலிமை உடையது. யூ பிகம் வெரி ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். அது சரீரத்திலையும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியும், மனதளவில் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். நம்முடைய உணர்ச்சிகளை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கிறது வந்து உறவுகள் தான். உறவுகள் பிரிந்து போவாங்களான்னா ஜனங்க வந்து ரொம்ப பலவீனப்பட்டுருவாங்க, சரீரத்திலையும் பலவீனப்படுவாங்க. ஒரு ஸ்டடியில வந்து விதமா சொல்லியிருக்கிறாங்க, தொடர்ந்து ஒருத்தர் வந்து நல்ல உறவுகள் இல்லாமல் தனிமையிலே வாடுவார்களானா அது எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு கேட்டா, சரீரத்தில் வந்து ஹை பிளட் பிரஷர் வருமா, டிப்ரெஷன் வருமா, ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக், அல்சீமர்ஸ், இதெல்லாம் வந்து இந்த நோய்கள் வியாதிகள்லாம் ஒரு மனுஷன் தனிமையில் ரொம்ப நாள் வாடினான்னா இந்த நோய்கள் வியாதிகள்லாம் அவனை பற்றி கொள்ளுமா. சரீரத்தில் மாத்திரம் இல்ல, மனதளவில் கூட ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப முக்கியம். பொதுவாக பாருங்க, வீட்டில் வந்து குடும்ப பிரச்சனைகளில் வளர்ற பிள்ளைங்களுக்கு வந்து படிப்புல பரீட்சைகளில் பெர்ஃபார்ம் பண்றது ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கான்சென்ட்ரேஷன்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த உறவுகளில் பிரிஞ்சுட்டாங்க, உடைவுகள் வந்துருச்சு, தனிமையை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சாதனைகளை படைக்கிறது, அவங்க பலமாக முன்னேறது, நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரெங்தா வெளியே போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கணவன் இல்லாமல் அல்லது மனைவி இல்லாமல், தாய் இல்லாமல், தகப்பன் இல்லாமல் வளர்க்கப்படுகிற பிள்ளைகளுக்கு வந்து அநேக மனோ ரீதியான போராட்டங்கள் மிக அதிகமாக இருக்கிறது என்பது உண்மை. நிறைய பிரச்சனைகள் அவங்க இருக்காங்க. அவங்க நிறைய முறை வந்து வாழ்றது எதற்கு அப்படின்ற கேள்வி குழிக்கல் நிறைய முறை வராங்க. அந்த உறவுகளை உடைவு வந்து தனிமையை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா, நான் எதுக்கு உயிர் வாழணும், எதுக்கு உயிர் இந்த கேள்வி இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அதிகம் உண்டு, அதிகம் உண்டு. ஐக்கியங்கள் நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க, ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. நான் இதை வந்து நம்ம சபையில பல ஐக்கியங்களை வச்சிருக்கோம். எனக்கு தெரியுது ஐக்கியங்கள்ல சில வெளியில சில உரசல்கள்லாம் வருது, சில பிரச்சனைகள், போராட்டங்கள், கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ், சேலஞ்சஸ்லாம் இருக்கு, சவால்கள் இருக்கு, எனக்கு தெரியுது. ஏன்னா 5 பேர் ஒன்னா சேர்த்தாலே ஏதாவது 5 எண்ணங்கள் வரும்போது கொஞ்சம் உரசல்கள் வரும், கொஞ்சம் மனஸ்தாபங்கள் கூட வர்றதை நான் பார்த்திருக்கேன். பட் ஐ டோன்ட் கிவ் அப் ஆன் ஃபெலோஷிப்ஸ். ஏனென்றால் 133 சங்கீதம் ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது, அங்கே தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று வாசிக்கிறோம். அப்ப ஆசீர்வாதம் ஜீவன்லாம் எங்க இருக்குன்னா ஃபெலோஷிப்ஸ்ல தான், ஐக்கியத்துல தான் இருக்கு. நிறைய வெளியில நான் சில ஃபெலோஷிப்ஸ் எல்லாம் போய் சில பேர் பேசும்போது அவங்க கிட்ட தெளிவா என்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் இந்த ஐக்கியம் மாத்திரம் நிக்கலன்னா எப்போ நான் செத்து போயிருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நான் மரணத்தை வந்து தெரிந்தெடுத்தேன், இந்த ஐக்கியம் தான் நான் உயிரோட வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில பிள்ளைகள் வந்து என்கிட்ட நேரடியாக பேசியிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஃபெலோஷிப்னால தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னார் வந்து என்னோடு தொடர்ந்து பேசி என்னோடு ஐக்கியமா இருக்கிறதுனால, எனக்கு சப்போர்ட் கொடுத்ததுனால தான் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருக்கேன். இது உண்மை. அவங்க வாழ்க்கையை பெரிய பலனை கொடுக்கிறது இந்த ஐக்கியங்கள். ஐக்கியம் இல்லைன்னா பலவீனப்பட்டுருவாங்க. மூன்றாவது, கம்பானியன்ஷிப் மேக்ஸ் அஸ் சக்சீட். இந்த உறவுகள் வெற்றி பெற செய்கிறது. எழுதுங்க, உறவுகள் நம்மை வெற்றி அடைய செய்கிறது. சக்சஸ், தப்பா போட்டிருக்கீங்க, சேன் இல்ல, சக்சஸ்ஃபுல். கம்பானியன்ஷிப் மேக்ஸ் யூ வெரி சக்சஸ்ஃபுல். உங்களை மிகவும் வெற்றி உள்ளவர்களாய் மாற்றுவது வந்து இந்த ஐக்கியங்கள் தான். நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க பாருங்க, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னுவாங்க. ஒன்றா சேர்ந்து இருக்கும் போது வெற்றிகள் எடுப்பது ரொம்ப ரொம்ப ஈஸி. பைபிள்ல வாசிக்கிறோம், ஒருவன் 1000 2 பேர் 10,000 பேர் என்ன செய்வாங்க, துரத்துவாங்க. இப்ப பெரிய வெற்றிகள் பெறணும்னா அதிக ஐக்கியங்கள் இருந்தா பெரிய வெற்றிகளை அடைவது ரொம்ப சுலபமாக மாறும். அப்போ ஐக்கியங்கள் இல்லை, அங்க பலவீனப்பட்டுருச்சு அப்படின்னா வெற்றிகளை அடைவது வந்து பின்னடைவு வந்துடும் அதுல. 4வது எழுதுங்க, வெற்றி, இந்த துணை
ஐக்கியங்கள், உறவுகள் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டா, கம்பேனியன்ஷிப் ஆக்சுவலி மேக்ஸ் யூ a very sane person. இந்த உறவுகள் என்பது நம்முடைய மனநிலையை உறுதியாய் வைத்துக் கொள்ளும். மனநிலை சேன் அப்படின்றது பைத்தியம் பிடிக்காம இருக்கிறது. நான் சொல்றேன் பாருங்க, ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, நிறைய பேர் ஒரு விரக்தியில கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறீங்களா, எல்லாரும் எனக்கு கொஞ்சம் தனியா விடுறீங்களா, நான் தனியா இருக்க விரும்புறேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஆனா அவங்க அறியாமையில தான் அதை சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையிலே மிக கொடுமையான தண்டனை என்ன தெரியுமாங்க? சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். அவனை தனியா விடுறோம் பாருங்க, அத போல ஒரு கொடுமை வேற ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் ஆயுள் கைதிகள் இருக்காங்க பாருங்க, சில பேர் எதுக்கு அப்ளை பண்றாங்க தெரியுமா? என்னை தூக்கில் போட்டுருங்கன்றாங்க. ஏன்னா ஒரு மனுஷனை 15 வருஷம் 25 வருஷம் ஒரு இருட்டறைக்குள்ள அடைச்சு வச்சு, அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கிரிமினல்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சில பிரிசன்ஸ்ல வெளிநாடுகளில் கூட ஒரு ஐலண்ட் மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய், மக்கள் வாழாத ஒரு இடத்துல கொண்டு போய், ஒரு தீவுல கொண்டு போய் அடைச்சு வச்சுட்டு 15 வருஷம் 20 வருஷம் மனுஷ வாடையே படாதபடி வச்சிருக்காங்க. வெளிச்சத்தை அவங்க பார்த்தது கிடையாது, மனுஷனை பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது, அவன் சத்தத்தை கேட்டது கிடையாது. 15 வருஷத்துல அவன் வெளியே வரும்போது பைத்தியமா தாங்க வெளியே வரான். He loses his mental stability. ஐக்கியம் அப்படின்றது நம்மை பைத்தியம் பிடிக்காம வைக்கிறதுக்கு ஐக்கியங்கள் ரொம்ப முக்கியம். இந்த மனித உறவுகள் தனிமையில இல்லாம இருக்கிறது நமக்கு ரொம்ப 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 சேமமானது. Loneliness is such a powerful force. இதை நம்ம ரெக்கன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இதை நம்ம எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். மனிதன் தனிமையா இருக்கிறது நல்லது கிடையாது. இந்த உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தனிமை அப்படின்ற உணர்வை நம்ம பல நிலைகளில் உணர முடியும். சரீர பிரகாரமாகவே சிலர் தனியாயிட்டாங்க, சிலர் மன ரீதியாக தனியா இருக்கிறாங்க, சில பேர் ஆவிக்குரிய ரீதியில அவர்களுக்கு சரியான ஐக்கியங்கள் இல்லாம தனிமைப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். இது அநேகருடைய வீழ்ச்சிக்கும் அநேகருடைய வேதனைக்கும் காரணமானது. வேதத்தை நீங்க வாசிப்பீங்களானா, இந்த தனிமை என்பது ஏதோ ஒரு சிலருக்கு அங்கும் இங்கும் வந்தது அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. வேதத்தில் உள்ள கிட்டத்தட்ட எல்லா தேவ மனுஷருக்கும் பரிசுத்தவான்களும் இந்த தனிமையின் பாதையை கடந்து போயிருக்காங்க. நான் இந்த செய்தியை பேசும்போது இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், பாஸ்டர் திஸ் இஸ் மை ஸ்டோரி, இது என்னுடைய கதை, இது என்னுடைய நிலைமை. நான் உங்களுக்கு ரொம்ப தாழ்மையா சொல்றேன், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இதே நிலைமை தான், கல்யாணம் பண்ணவங்களுக்கு இந்த நிலைமை தான். இட் இஸ் ரியல். அநேக வேளை தனிமை உணர்வுகள் நம்முடைய உள்ளத்தை நெருக்கும் போது அது எப்படி கையாளணும் நமக்கு தெரியல. வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க, கிட்டத்தட்ட எல்லா மனிதருமே இந்த தனிமையை உணர்ந்திருக்காங்க. தனிமையாக சில காரியங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள்ள போயிருக்கிறாங்க. ஆபிரகாமை எடுத்து பாருங்க. ஆபிரகாம், ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த கற்பனை, உன் ஒரே பேரான குமாரன் ஏகசுதன் அவனை கொண்டு போய் நான் காண்பிக்கும் மலைகளில் ஒன்றில் போய் தகன பலியாய் பலியிடுன்னு சொல்றாரு. அந்த நேரத்தில் அந்த மனுஷன் தனிமை என்னன்னா, அந்த காரியத்தை மனைவிட்ட ஷேர் பண்ண முடியல. தன்னந்தனியா தன் பிள்ளையை கூட்டு போறார், பிள்ளை கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்ல முடியல. அப்படிப்பட்ட தனிமையின் பாதையில் அந்த மனிதன் போக வேண்டி இருந்தது. ஒரு முறை தன்னுடைய மனைவி தன்னை பார்த்து ஆகாரை அனுப்பிவிடுன்னு சொல்லும்போது he was battling in loneliness. தன்னந்தனியா முடிவெடுக்க முடியாம ரொம்ப வருத்தத்தில் இருந்தார்னு பைபிளே சொல்லுது. வேதனையா இருந்தது அது, அவருக்கு மனசுக்கு ரொம்ப சஞ்சலமாக இருந்தது. அது என்ன செய்யறதுனே தெரியல. he went through that loneliness. ஈசாக்கை பாருங்கள், தன்னுடைய தாயை இழந்த அந்த மகன் துக்கம் கொண்டாடினான்னு போட்டிருக்கு. ரெபேக்காளை பார்க்கிற வரைக்கும் துக்கத்துல தான் இருந்திருக்கான். ரெபேக்காளை கண்ட பிறகுதான் தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான்னு போட்டிருக்கு. யாக்கோபை பாருங்க, ஒரு வாலிப பையனா தன்னந்தனியா வனாந்திரத்துல கல்லை தன்னுடைய தலையணையா வைத்து சாய்ந்து வெட்ட வெளியிலே தூங்கினான் என்று பார்க்கிறோம். திருமணமான பின்பு இப்ப அவனுக்கு மனைவிகள் பிள்ளைகள் இருக்காங்க. ஆனா அத்தனை பேரையும் அக்கறைப்படுத்தி ஓடையை தாண்டி போய் தேவனோடு தனித்திருந்து போராடின ஒரு மனுஷனா நீங்க பார்க்க முடியும். அந்த தனிமை அவன் சந்தித்தான். யோசேப்பை பாருங்க, ஒரு இளவயது டீனேஜராக தன்னுடைய சொந்த குடும்பத்தாலே நிராகரிக்கப்பட்டவனாய் கையும் காலும் கட்டப்பட்டு
அந்நிய தேசத்துல பாஷை தெரியாத ஜனம் அறியாத ஒரு மக்கள் நடுவுல தன்னந்தனியாக ஒரு அடிமையாக நிக்கிறத நீங்க பார்க்கலாம். பாவத்தோடு தன்னந்தனியாய் போராடின யோசேப்பை நீங்க பார்க்கலாம். மறக்கப்பட்ட நிலையிலே அவன் சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்த நீங்க பார்க்கலாம். அவன் ஆத்துமாவை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் என்று வேதம் சொல்லுது. யோசேப்பு இந்த தனிமையை கடந்து வந்தார். சமுத்திரத்தை ரெண்டாக பிளக்கும்படி தேவன் பயன்படுத்தின மோசேயை பாருங்க. 40 years குடும்பத்தை விட்டு பார்வோன் வீட்டில் தனியா, அடுத்த 40 வருஷம் உடன் பிறந்தவர்களை விட்டு விட்டு மீதியான் தேசத்தில். அவனுடைய வாழ்க்கையில் வந்த தனிமைகள். 40 நாள் தேவனுடைய பர்வதத்தின் உச்சியிலே தனியாக உட்கார்ந்திருந்த மனுஷன். வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்த எலியாவை பாருங்கள். தன்னுடைய வேலைக்காரனை விட்டுவிட்டு ஒரு நாள் பிரயாணமாய் போய் சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு போதும் கர்த்தாவின் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் சொன்ன ஒரு தேவ மனுஷனை பார்க்கிறோம். நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்க. அவர் மனித அவதாரம் எடுத்து வந்தபோது அவர் பல முறை எப்படிதான் இருந்தார்னா தனிமையா தான் இருந்தார். தனிமையை தான் அவர் அனுபவித்தார். கெத்செமனே தோட்டத்தில் அவரோட 1 மணி நேரம் கூட இருந்து ஜெபம் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்லை. எல்லாரும் தூங்கிட்டாங்க. சிலுவையை தனியே சுமந்து கொண்டு போனார். இந்த வேதத்தில் 14 நிருபங்களை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாங்க, ஒருவனும் என்னோடு இல்லை, எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாங்க. அந்த நிலைமை பவுலுக்கு வந்தது. ஒரு வசனத்தை இன்றைக்கு ஆதார வசனமாக வாசிக்க ஆண்டவர் என்னை வழி நடத்தினார். 142 சங்கீதம் 4 வசனத்தை பாருங்க. 142 சங்கீதம் 4 வசனம். வலது புறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை சத்தமா வாசிப்போம். வலது புறமாய் இந்த முறை வாயில படிக்காம கண்ணால வாசிங்க, பொறுமையா வாசிங்க, அமைதியா மனசுக்குள்ள இந்த வசனத்தை பொறுமையா வாசிங்களேன். ஒரு முறை வாசிங்க. நீங்க உட்கார்ந்து பொறுமையா வாசித்தீங்கன்னா இந்த வசனத்துல சொல்லப்பட்ட 3 விதமான தனிமைகள் இருக்கு பாருங்க. முதலாவது, என்னை அறிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ரெண்டாவது, எனக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. மூன்றாவது, என் ஆத்துமாவை விசாரிக்கிறதுக்கு. இந்த 3 வசன பகுதிகளில் நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் நம்மளை நம்ம பொருத்தி பார்க்க முடியும். நான் சொல்றது உண்மையே இல்லையா? நீங்க ஒரு சின்ன பிள்ளையா இருக்கலாம், நீங்க சொல்வீங்க, பாஸ்டர், this is my story. There is nobody who acknowledges me. There is nobody who accepts me. There is nobody who accommodates me. என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. இந்த மாதிரி ஒரு தனிமையின் பாதையில் நான் போறேன். இந்த பாதையை பல வெற்றிகளை எடுத்த தாவீது கடந்து போக வேண்டியிருந்தது. வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாரும் கடந்து போக வேண்டியிருந்தது. இந்த தனிமை அப்படின்ற ஒரு ஃபேஸ் நம்ம எல்லாருடைய லைஃப்லையும் இருக்கு. இதை நான் எங்க பார்க்கிறேன் ஆரம்பத்தில் அப்படின்னு கேட்டா, நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த உலகத்துல ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 அதிகாரத்துல எல்லாவற்றையும் ஆண்டவர் வார்த்தையினால படைத்தார். அத்தனை மிருக ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறக்கிறவைகள், நீந்துகிறவைகள் எல்லாத்தையும் உண்டாக்குனார். இதெல்லாம் உண்டாக்கும் போது ஒரு வார்த்தை கூடவே எழுதப்பட்டிருக்கும், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஜோடு ஜோடியாக ஆண்டவர் படைத்தார், ஆணும் பெண்ணுமாக, இல்லையா? மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாத்தையுமே ஜோடி ஜோடியாக தான் படைச்சார். பறவைகளா இருக்கலாம், மிருகங்களா இருக்கலாம், அது நீந்துகிற மீனா இருக்கலாம், ஊறுகிற பிராணிகளா இருக்கலாம், எல்லாத்தையுமே
ஆண்டவர் வந்து பேர் பேரா தான் உண்டாக்குனார். ஆனா உண்டாக்கப்பட்ட சிருஷ்டியிலேயே ரொம்ப முக்கியமான பிரதானமான சிருஷ்டி ஆகிய மனுஷனை உண்டாக்கும் போது மட்டும் ஜோடியா உண்டாக்கல. எப்படி உண்டாக்குனார்? அவனுக்கு இன்னும் துணை காணப்படவில்லை என்று போட்டிருக்கு. அப்போ ஆதாமுடைய வாழ்க்கையின் துவக்க பகுதி எப்படிதான் பிரயாணம் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டா தனிமையில தான் பயணம் பண்ணியிருக்கான். நான் அடுத்த வாரம் இதை பத்தி கொஞ்சம் பேச போறேன், உங்களுக்கு ஆதாமை பற்றி அடுத்த வாரம் பேச போறேன். பட் இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். தனிமை என்பதை நம்ம எல்லாருமே கடந்து தான் போகணும். ஆதாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல தன் லைஃப்ல தன்னுடைய மனைவியை கண்டடைகிற வரைக்கும் அவன் தனிமையா தான் என்ன பண்ணான், வாழ்ந்தான். அது தேவனால் நியமிக்கப்பட்டது அப்படின்றது நீங்க விளங்கிக் கொள்ளணும். There is a phase in all our lives நம்ம தனியா தான் இருக்கணும். இன்னைக்கு நாம நிறைய உறவுகளை தேடுறோங்க. நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க இந்த உறவுல நான் கையை வச்ச பிறகு இனிமே நான் தனியா இருக்க மாட்டேன்னு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். கிறிஸ்தவ திருமணங்கள்ல மனைவிட்ட கையை பிடிச்சு வாக்குறுதி கொடுக்குறாங்க. வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் நான் உனக்கு புருஷனா இருப்பேன், மனைவியா இருப்பேன். அப்ப அர்த்தம் என்ன? இன்றைக்கு ஐக்கியத்துக்காக கையை பிடிச்சிட்டேன். பட் ஐ எம் டெல்லிங் வெரி போல்ட்லி that loneliness is coming. Someday you have to become lonely again. தனிமையை திரும்ப ஒரு நாள் நாம எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். வாலிபர்களாகவும் நீங்க அந்த தனிமையை கடந்தான் போனோம். சில பேர் திருமணமாகி திருமண வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் போதே சில வேளையில ஆபிரகாமை போல தனிமையா போக வேண்டியிருக்கும், யாக்கோவை போல தனிமையா போக வேண்டியிருக்கும். திருமண வாழ்க்கையும் நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் நம்மிடத்துல வாக்குறுதி கொடுத்த கணவன் மனைவி நம்மளுக்கு குட் பை சொல்லுவாங்க. அப்ப திரும்ப தனிமைக்கு வரணும். இந்த பாதை எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு. யூ பெட்டர் பி ரெடி. இதை நாம் சந்திக்க நாம ஆயத்தம் ஆயிடணும். ஏன் இதுல நம்ம ஜாக்கிரதை காட்டணும் அப்படின்னா, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து செல்லும் ஒவ்வொரு பாதையிலேயும் எப்படியாகிலும் தலையிட்டு தனக்கு சாதனைக்கு ஏற்ற விதமாக தனக்கு சாதகமாக சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ள அவன் எப்பொழுதும் வெளிப்போடு சுத்திக்கிட்டே இருக்கிறான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று அவன் சுற்றி திரிகிறான். நீங்க தனிமையை தவிர்க்க முடியாது. ஆனா தனிமையை சந்திப்பதற்கு ஆயத்தமாயிடணும். அதை எதிர்கொள்ள, அதை கையாள நீங்க ஆயத்தம் இல்லைன்னா விழுங்கிடுவான். ஒரு செகண்ட்ல விழுங்கிடுவான். இந்த தனிமை நமக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறும். பெரிய ஆபத்தா மாறிடும். இதை எங்க படிக்கிறோம் தெரியுமாங்க? எங்க இருந்து ஆரம்பிக்கிறது படிக்கிறோம்னு கேட்டா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து படிக்க ஆரம்பிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னது உண்டோ அப்படின்னு கேள்வி எழுப்பினான். இந்த சம்பவத்துல 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதி வரைக்கும் 5 வசனங்கள், பெரும்பகுதியான 5 வசனங்கள்ல துணையாக வந்த ஏவாள் சாத்தானை தன்னந்தனியாக சந்தித்த காட்சியை பார்க்கிறோம். எப்படி சந்திச்சாங்க? லோன்லி, தன்னந்தனியாக சந்திச்சாங்க. ஆனா அந்த சந்திப்பின் முடிவு நன்மையா முடியல. அந்த சந்திப்பின் முடிவு, அந்த தனிமையின் முடிவு எப்படி முடிஞ்சதுன்னா, பாவம் பூமிக்குள்ளே வந்தது, சாபம் இந்த பூமிக்குள்ளே வந்தது, மனிதனுடைய வாழ்க்கையிலே மரணம் வந்தது. எல்லாத்துக்கும் மேல தேவனோடு இருக்கிற உறவை அது உடைத்து போட்டது. நான் சொன்னது புரிஞ்சுட்டேன் அப்படின்றவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஆமா, நல்லா கவனிச்சுட்டே வரணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். அது தனிமை என்பதை எங்க பார்க்கிறோம் அப்படின்னா,
ஆதியாகமத்திலே பார்க்கிறோம், ஆரம்பத்திலே பார்க்கிறோம். அந்த தனிமையில இருந்த ஏவாளை சமயம் பார்த்து வந்து தந்திரமா சோதிச்சு அவருடைய வாழ்க்கையை சீரழிச்சு அவருடைய வருங்காலத்தை வேதனை உள்ளதாக்கி பாவம் உலகம் முழுவதும் பிரவேசிக்கிறதுங்க. தனிமையை கையாள தெரியாததுனால ஆபத்துக்குள்ளே அந்த ஏவாள் சிக்கினாள். என்ன சோதனை வந்தது? இதான் நீ கவனிக்க போறோம். 6ஆம் வசனம் பாருங்க. 6ஆம் வசனம். இந்த சாத்தானோடு சர்ப்பத்தோடு பேசிக்கொண்டே இருந்த இந்த ஏவாள் எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுத்தாள் பாருங்க. 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும். எனக்கு இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை எது தெரியுது தெரியுமா? 6ஆம் வசனத்தினுடைய முதல் வார்த்தை. எல்லாரும் வாசிக்க. என்ன வார்த்தை அது? அவ்வளவுதான். அப்பொழுது. அவ்வளவுதான், ஒரு வார்த்தை தான். எப்பொழுது? சரி, எப்பொழுது? அப்பொழுதுன்னு போட்டிருக்கு. அப்பொழுதுன்னா அர்த்தம் என்ன? தனிமையா இருக்கும்போது சத்ருவானவன் அவளோடு பேச ஆரம்பித்த பொழுது, அது வரைக்கும் அந்த கனி அங்கதான் இருக்கு, அந்த விருட்சம் அங்கதான் இருக்கு. அது இது வரைக்கும் பார்க்காத ஒண்ணு இல்லை, அங்கேதான் தோட்டத்தின் நடுவில் புதுசா ஒண்ணு தோன்றல, அது அங்கேதான் இருக்கு. ஆனா இந்த தனிமை வேளையில இந்த தந்திரமுள்ள பிசாசானவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து பேச ஆரம்பிச்ச பொழுது, அப்பொழுது என்ன நடந்தது பாருங்க. ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமானது, புத்தியை தெளிவிக்கிறது, இச்சிக்கப்படுத்த விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. அப்பனா அந்த நேரம் தான் அந்த கனியும் அந்த மரமும் ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சது. எப்போ? தனிமை. தனிமை. இந்த ஏவாளுடைய வாழ்க்கையில பிரவேசித்த இந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதுதான் இன்னைக்கு செய்தியின் தலைப்பா வைத்திருந்தேன், ப்ராப்ளம்ஸ் இன் லோன்லினஸ். தனிமையிலே ஏற்படும் பிரச்சனைகள் என்ன? 3 பிரச்சனைகள் எழுதுங்க. முதலாவது பிரச்சனை என்ன? ஏவாளுடைய வாழ்க்கையில தாக்கின முதல் பிரச்சனை என்னன்னு கேட்டா, the longing of the flesh. மாமிசத்தின் ஆசை, ஆவல். பைபிள்ல இச்சைன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பேசிக்கலா அது ஆசை, ஒரு லாங்கிங். மாம்சத்திலிருந்து எழும்பின ஒரு ஆசை அல்லது வேட்கை கூட சொல்லலாம். ஒரு வேட்கை, ஒரு தனியாத ஒரு பசி அவளுக்குள்ளே வருகிறது. இது எங்க வாசிக்கிறோம்? 6ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதி பாருங்க. இந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, இதை சாப்பிட்டேன்னா எனக்கு என்ன வந்துடும்? திருப்தி வந்துடும் அப்படின்ற ஒரு வேட்கை, ஒரு ஆசை, லாங்கிங் ஆஃப் த ஃபிளஷ். இங்க தான் இது ஆரம்பிக்குது, லாங்கிங் ஆஃப் த ஃபிளஷ். ரெண்டாவது ப்ராப்ளம் எங்க போது பாருங்க. தனிமையில் எங்க ப்ராப்ளம்ஸ் திரும்புது பாருங்க. இட் டாக்ஸ் அபவுட் லஸ்ட் ஆஃப் தி ஐஸ். ரெண்டாவது கண்களின் இச்சை. அந்த வார்த்தை அங்க படிக்கிறோம். அப்பொழுது அந்த தனிமையில இருந்த அந்த ஸ்திரீயானவளுக்கு அந்த விருட்சம் பார்வைக்கு இன்பமாக இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, எப்படி? எதற்கு இன்பம்? பார்க்கும் போதே அதில் ஒரு அட்ராக்ஷன். ஐ கால் திஸ் த லஸ்ட் ஆஃப் த ஃபிளஷ், லஸ்ட் ஆஃப் தி ஐஸ். ரெண்டாவது. மூன்றாவது, வேதம் சொல்லுது இந்த தனிமையில இந்த இந்த விருட்சத்தை பார்க்கும்படி சத்ருவானவன் ஏவின போது நடந்த மூன்றாவது காரியம், புத்தியை தெளிவிக்கிறதற்கும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது. புத்தியை தெளிவிக்கும். என்ன புத்தி தெளிவிக்கும் அப்படின்னா, அவர் சொல்லியிருக்கிறார் முன்னாடியே, இந்த கனியை நீங்க புசித்தீங்கன்னா நீங்க சாக மாட்டீங்க, தேவர்களை போல மாறுவீங்க. அப்போ ஒரு 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 வித்தியாசமான ஒரு நிலைக்குள்ள நீங்க போயிடுவீங்க அப்படின்றது. இதை தான் மூன்றாவது தலைப்பிட வேண்டுமானா லாஃப்டினஸ் இன் ஹார்ட். ஜீவனத்தின் பெருமை அல்லது இருதயத்தின் பெருமைன்னு கூட சொல்லலாம். இருதயத்தின் மேட்டிமை. இதெல்லாம் வார்த்தைகளை தயவுசெய்து எழுதுங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு ஞாபகம் வராது, எழுதிட்டே இருக்கணும். நான் சொல்ற வார்த்தைகள் எழுத நீங்க தனியா உட்காந்து வாசிக்கும் போது கூட ஞாபகம் வரும். இருதயத்திலிருந்து எழும்பும் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, மனதளவுல எழும்புகிற பெருமைகள், அகங்காரங்கள். இது மூன்றுமே எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்டா,
சொல்லுங்க இப்போ. எங்கிருந்து வந்தது? தனிமை. தனிமை. நல்லா கவனிங்க, இப்ப எல்லாரும் கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில தனிமையை பிசாசானவன் எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு இந்த மூன்றுமே பெரிய அடையாளங்கள். இது புதிய ஏற்பாட்டில் யோவான் அப்போஸ்தலன் சம்பந்தப்படுத்தும் போது அவர் சொல்லுகிறாரு, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. யாரால் உண்டானவைகள் அல்ல? பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தினால் உண்டானவைகள்னா அர்த்தம் என்னங்க? எப்படி அதை நம்ம புரிஞ்சு கொள்றது? உலகம் கொடுக்கிற இந்த காரியம்ன்றது எப்படி புரிந்து கொள்றது? இதற்கு விளக்கம் வேணும்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உலகத்திலிருந்து உண்டானவைகள்ன்றதுக்கு விளக்கம் என்னன்னு பார்த்தா அங்க வாசிக்கிறோம், தேவனுடைய சாயலா இருக்க கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் அல்லது இந்த உலகத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை. அப்போ உலகத்தினால் உண்டானவைகள்லாம் இதுக்கு பின்னால யார் இருக்கா? சொல்லுங்க. பிசாசானவன் இருக்கிறான்றதை வேதம் நமக்கு சொல்லுது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். உலகம்னா கவர்மெண்ட், சுற்றி இருக்கிற நண்பர்கள் நினைக்காதீங்க. இதுக்கு பின்னால ஒரு வல்லமை ஒன்று செயல்படுது. இந்த எல்லா சிஸ்டம்ஸ், நம்முடைய கல்ச்சர், நம்முடைய சொசைட்டி, நம்முடைய கம்யூனிட்டி, நம்ம வாழ்ற இடங்கள், நம்முடைய கல்லூரி வளாகங்கள், நம்முடைய சுற்றி திரிகிற இடங்கள், இதுல ஒரு டிமானிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றத மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த உலகத்திற்கு அதிபதி ஒருத்தர் இருக்கிறான். அந்த அதிபதி யாருன்னா பிசாசானவன். அவன்கிட்ட தான் இதெல்லாம் வருது. அவன் என்ன பண்றான்னா பல காரியங்களை, அது இருக்கிற காரியங்களை தனிமை நேரத்தில் ஒருவனை சோதிச்சு இழுக்கிறான். இது 3 காரியங்களை நான் ரொம்ப விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ரொம்ப நிதானிச்சு நீங்க பாப்பீங்களா, இந்த 3 காரியங்கள் தனிமை நேரத்தில் ஒரு மனிதனை தாக்க முடியும் அப்படின்றத அநேகர் அனுபவ ரீதியாகவே நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அனுபவ ரீதியா இன் யோர் பர்சனல் லைஃப் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். கூட்டமா இருக்கும் போதல்ல, எல்லாரும் இருக்கும் போதல்ல, இது நிறைய பேர் இருக்கும்போது செயல்படாம போயிட்டா கூட, தனிமையா இருக்கும்போது, அதாவது தனிமையான கூட்டமா போனா கூட செயல்படும், அது வேற. தனிமைன்றது ஒண்டியா இருக்கிறத பத்தி பேசல. அதாவது நீங்க ஒரு குடும்பமா, அதாவது உங்களை நேசிக்கிறவர்கள், உங்களை சார்ந்தவர்கள், உங்களுடைய நல்வாழ்வை விரும்புகிறவர்கள் நடுவில் இருக்கிறது வேற. பொல்லாப்பு செய்யணும்னு ஒரு கூட்டமா போறீங்க பாருங்க, அதுவும் தனிமை தான். துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவியின் வழி, பரியாசக்கார உட்கார்ற இடம்ன்றது, நீதிமான்களை விட்டு பிரிஞ்சு தனியா போய் அக்கிரமம் செய்யறதுக்கு கை கோர்க்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு பை இருக்கட்டும், ஒரே பர்ஸ் இருக்கட்டும், நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து திருடுவோம், நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரத்தத்தை குடிப்போம் அப்படின்னு நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒன்னா சேர்றதுன்னு ஒன்று இருக்கு, அந்த தனிமைன்னு ஒன்று இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தனிமையா இருக்கிறது, குடும்பத்துக்கு தெரியாம தனியா இருக்கிறது, இந்த மாதிரி தனிமைகளும் இதுல உட்படும். இந்த தனிமையான வேளைகள்ல கவனிங்க, ஒரு மனிதனை தாக்குற 3 காரியம். 1 விதமான ஒரு பசி, மாம்சத்தின் இச்சை. இதை சாப்பிடலன்னா நான் நல்லா இருக்க மாட்டேன், இதை குடிக்கலன்னா நல்லா இருக்க மாட்டேன், இதை குடிச்சிட்டேன்னா என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், இதை அடைஞ்சிட்டேன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது, ஒரு கடைக்குள்ள போய் கூட தேவையில்லாத அநேக பொருட்களை வாங்கிறதுக்கு தூண்டுதல் அநேக முறை எப்பொழுது நடக்கிறது என்று கேட்டா, தனியா இருக்கும் போது தானா, when you are alone. அதான் என்ன சொல்றாங்க, நிறைய வேளையில நம்ம ஷாப்பிங் போகும்போது கூட நம்ம வாங்குறது சரியா தப்பா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இன்புட் கொடுக்குற ஒரு நல்ல ஆட்கள் கூட இருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க நம்மளுக்கு ஏதாவது உதவி செய்வாங்க, இது வேண்டாம், இது தேவையில்லை, அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க தனியா போகும்போது அது எங்க இருந்தா அந்த ஆசை வரும்னே தெரியாது, அது தேவையான்னு கூட தெரியாது, வாங்கிடுவோம். சில தடவை நம்ம காடை கூட தேய்ச்சிருவோம். இதுக்கு எப்படி நம்ம கட்ட போறோம், எப்படி இது நம்ம சமாளிக்க போறோம்னு தெரியாது. அந்த ஆசையில என்ன பண்ணுவோம்னா, யூ வாண்ட் டு கிராப். நிறைய பேர் வீட்டுக்கு வந்த பிறகுதான் கண்ணு தெளியும்.
ஏன்னா வீட்டார் 2 கேள்வி கேட்கும்போது தான், ஓ இது தேவையே இல்லை போல இருக்கு, இது அவசியமே இல்லை போல இருக்கு அப்படின்னு நமக்கு அப்பதான் நமக்கு புரியும். ஏன்னா தனிமையில எப்படி தூண்டப்படலாம்னா, ஒரு பசி, ஒரு வேட்கை நமக்குள்ள தூண்டப்படலாம். இதை நீ வாங்கிரு, இதை பார்த்துரு, இதை நீ ருசிச்சிரு, இதை சாப்பிட்ரு அப்படின்ற ஒரு வேட்கைக்குள்ள நாம போய்விடுவோம். இதை தான் அன்றைக்கு பிசாசானவன் செய்தான். தனிமை. யூனோ வாட், இந்த தனிமையில வாடுற மக்கள் இருக்காங்க பாருங்க, they actually become gluttons அப்படின்னு சொல்றாங்க. பெருந்தினிகளா மாறிடுறாங்கன்னு சொல்றாங்க. இது நிறைய வழியில உண்மை. ஆக்சுவலி இட் இஸ் ட்ரூ. சில பேர் யாரோடையும் பேசாம, யார்ட்டையும் பழகாம, யாரோடையும் எந்த ஐக்கியம் உறவு இல்லாதவங்க, அவங்க பெரும்பாலும் நிறைய பேர் செய்யற ஒரு காரியம் they become a couch potato ன்னு சொல்றாங்க. கவுச் பொட்டேட்டோன்ற வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஒரு சோஃபா மேல உட்காந்துக்கிட வேண்டியது, ஒரு முழு முறுக்கு பாக்கெட்டை உட்காந்து ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிருது. ஆக்சுவலா அது ஒரு வாரத்துக்காக வாங்கி வச்சிருப்பாங்க. 4 பேர் சேர்ந்து சாப்பிட்டா கூட அவங்களுக்கு அது திகட்டிரும். ஆனா நீங்க தனியா உட்காந்து ஒரு என்டையர் 1/2 கிலோ சிப்ஸ், 1 கிலோ சிப்ஸை நீங்க தனியா உட்காந்தீங்கன்னா நீங்க ஒவ்வொன்னா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த டிவியை பார்த்துக்கிட்டு, அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு எப்படிதான் அந்த 1 கிலோ உள்ள போச்சுன்னே தெரியாது, அவ்வளோ உள்ள போயிடும். அதோட விளைவு என்னன்னு சொன்னா, பீப்புள் பிகம் வெரி அபீஸ். ரொம்ப ரொம்ப தடிமன், ரொம்ப உடல் கட்டுப்பாடு இல்லாம சாப்பிட்டு அளவுக்கு மிஞ்சின வெயிட் அவங்களுக்கு வந்துருது. அதுல வியாதிகள் உண்டாகுது. அதை சமாளிக்க முடியாத நிலையில பிள்ளைகள் போறாங்க. இது உண்மை. அந்த ஒரு பசி ஒன்று இருக்கு தனிமையில. நானே எல்லாத்தையும் சாப்பிடணும், நானே எல்லாம் அனுபவிக்கணும், நான் தனிமையில் இதை ருசிக்கணும்ன்ற ஒரு வேட்கை உள்ள வந்துருது. இதை அன்றைக்கு ஏவாளுக்கு பிசாசானவன் செய்தான். There's a kind of longing in your flesh which you think in your loneliness you can actually satisfy, but it doesn't actually. அது நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அது ஆனா அது பண்ணுகிறது போல நமக்குள்ள ஒரு வேட்கையை கொடுக்கும். அது கொடுக்கும். இது உண்மை. மாம்சத்தினுடைய ஆசைகளை தூண்டி விடுகிற இடத்தை பிசாசானவன் தனிமையில நமக்கு தர முடியும் அப்படின்றது உண்மை. 2வது அங்க கவனிக்கிறோம், கண்களின் இச்சை. நான் இதை பற்றி இன்னைக்கு நான் பேசுறதே பெரிய ஒரு அதிசயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். போன வாரம் ஒரு வாலிபர் கூட்டத்துக்கு போயிருந்தேன், ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், வேற ஒரு சபை போயிருந்தேன். தனிமையை பற்றி அன்றைக்கு நான் பேசினேன். இந்த பேசுறதுக்கு முன்னால பிள்ளைங்கிட்ட கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்கும் போது அதுல ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க சோசியல் மீடியாக்கு எவ்வளவு நேரம் நீங்க ஒரு நாளைக்கு நீங்க செலவழிக்கிறீங்கன்னு கேட்டேன். சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், மெயினா இன்ஸ்டாகிராம் தான் நம்பர் 1 இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க? எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த குரூப்ல 15 வயசுல இருந்து ஒரு 27 வயசு வரைக்கும் பிள்ளைங்க இருக்காங்க. படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, அதுக்கப்புறமா வேலைக்கு போற பிள்ளைங்க இருக்காங்க. அதுல ஒரு பெண் எழும்பி சொல்லுகிறாள், பாஸ்டர் ஒரு நாளைக்கு ஆவரேஜா 4 hours ஐ ஸ்பெண்ட் ஆன் இன்ஸ்டாகிராம்னு சொல்றான். ஒரு நாளைக்கு 4 hours. நான் கேட்டேன், 4 hours உனக்கு எங்க கிடைக்குதுன்னு கேட்டேன். அவன் சொல்லுகிறா, நான் வீட்டுல இருந்து ஆபீஸ் போறதுக்கு 2 மணி நேரம், திரும்பி வர்றதுக்கு 2 மணி நேரம். அந்த என்டையர் 2 hours வேற எதுவுமே நான் செய்யறது இல்லை. ஐ எம் ஆன் இன்ஸ்டாகிராம். 4 hours. 4 hours per day. அப்ப நான் கேட்டேன், வேற என்ன நீங்க தனிமையில நீங்க என்னெல்லாம் பார்ப்பீங்க, எது உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது? ஏன்னா இது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதுல சில பிள்ளைகள் எழும்பி சொல்றாங்க, இது நான் எடுத்து கட்டினது கிடையாது, நிஜத்தை சொல்லுகிறேன். அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு இது நான் ஆண்டவரை பற்றி அறியாத பிள்ளைகளை பற்றி நான் பேசல, தேவனை பற்றி அறிந்த பிள்ளைங்களை பேசுறேன், சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்க பிள்ளைங்களை பேசுறேன். அவங்க சொல்றாங்க, இந்த ஷார்ட்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, ஷார்ட்ஸ், இந்த ஷார்ட்ஸுக்காக இன்றைக்கு பிள்ளைங்க பல மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவழிக்கிறாங்க. அதுல சில பிள்ளைங்க வெளிப்படையா சொல்லுகிறார்கள், கொரியன் சீரீஸ் ஒன்று இருக்கான், கே பாப், கே மியூசிக்னு சொல்றாங்க. அதுல இந்த கொரியன் சீரீஸ்னு ஒரு, அது என்ன தமிழ் என்ன சொல்லுவீங்க, அது
நாடகம், நாடகம், டிராமா, அது சீரியல்ன்றாங்க பாருங்க. ஆமா, நம்ம ஊர்ல சீரியல்னுவாங்க. அதுல கொரியன்ல சீரியல் வருதான். ஒரு பிள்ளை எழுப்பி சொல்றா, அந்த சீரியல் வந்து எத்தனையோ எபிசோட்ஸ் தான், அது சீசன் சொல்றா. ஒரு சீசனுக்கு உள்ள வந்து 20-24 எபிசோடு இருக்குமா. ஒரு எபிசோடு வந்து 40 நிமிஷமா. ஒரு எபிசோட் 40 மினிட்ஸ். அவள் சொல்லுகிறா, எவ்வளவு அடிக்டிவ்னா அங்கிள், நான் வந்து ஒரு சீரீஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா அதை பார்த்து முடிக்கிற வரைக்கும் என்னால் வந்து நார்மலாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறேன். ஐ கேனாட். நான் வந்து ஸ்கூலுக்கு போகணுன்னா வந்துட்டு புக்கை வச்சுருப்பேன், அதுக்குள்ளே மொபைலை வச்சுட்டு அந்த ஒரு சீரீஸ் 40 நிமிஷம் அப்படியே பார்த்துருவேன். அப்புறமா கொஞ்சம் பிரேக் எடுத்து திருப்பி அடுத்தது பார்ப்பேன், அடுத்தது இப்படி பார்த்துட்டே இருப்பேன். அவன் சொல்லுகிறேன், எனக்கு லீவ் மட்டும் விட்டாங்கன்னா ஃபுல் டேல ஒரு நாள் என்டையர் டே நான் வந்து அந்த 25 சீரியலை பார்க்கலன்னா எனக்கு எதுவுமே ஓடாது, சாப்பிட கூட மாட்டேன், அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். இதில் என்ன வேடிக்கைன்னா, அந்த கொரியன் சீரீஸில் வந்து எனக்கு இது வரைக்கும் ஆண்டிருக்க நான் பார்த்தது கிடையாது. நான் பார்க்காததை இந்த பிள்ளைங்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்கிறாங்க. நான் கேட்டேன், அந்த கொரியன் லாங்குவேஜ் உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு கேட்டேன். கொரியனில் நம்ம ஊர் பாஷை கிடையாது, கொரியன் எப்படி? அவங்க சொல்கிறாங்க, கொரியன் புரிய வேண்டிய அவசியம் இல்லை, கீழே சப்டைட்டில் வச்சுருக்காங்களா, சப்டைட்டில் அதை வாசித்துக்கிட்டே இருக்காங்களாம். ஒவ்வொரு வரியையும் இங்கிலீஷில் போடுறாங்களா, அதை வாஸ்து. அப்போ அர்த்தம் என்னன்னா, கண்ணை வந்து ஒரு நிமிஷம் கூட ஸ்கிரீனை விட்டு அவங்க விளக்கவே முடியாது. ஒரு நிமிஷம் விட்டான்னா அவனுக்கு புரியும், ஒண்ணுமே தெரியாது, அந்த லாங்குவேஜ் அவனுக்கு புரியாது. So he has to be glued to the screen. அப்ப நான் சும்மா கேட்டேன், அதுல கதை எப்படி இருக்கும்னு கேட்டேன். அந்த பிள்ளைங்க அத்தனை பேர் நெளிறாங்க. ஒரு ஸ்கூல்ல கேட்குறேன், அந்த பையன் சொல்றான், சார் இங்க வேணாம் சார், அந்த கதை என்னடா பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டா, இங்க வேணாம் சார்ன்னு சொல்றான். அப்போ அது என்ன நமக்கு தெரியுதுன்னா, கண்களின் இச்சையை தூண்டி ஒரு நாள் முழுக்க ஒருத்தனை அடிமையா உட்கார வச்சிருக்கு பார்த்தீங்களா. இது எங்க வந்துச்சு தெரியுமாங்க? தனிமை. நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து இன்னசென்ட்டா பார்த்துட்டே இருக்கோம், என்ஜாய் பண்றோம்னு நினைக்கிறோம். அன்றைக்கு ஏவாளி இப்படிதான் என்ஜாய் பண்ண வச்சான். அது பார்ப்பதற்கு எப்படி இருந்ததுன்னா இன்பமாக இருந்தது. இதுல தான் மகிழ்ச்சின்னு பார்க்க வச்சான். ஆனா அவங்களுக்கு தெரியல, இதை பார்த்துட்டு இருக்கும் போதே சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் மீ. எனக்குள்ள என் கண்ணுக்கு தெரியாத ஒரு அழிவு உண்டாகி கொண்டே இருக்கிறது. எனக்குள்ள ஜீவன் பிறப்பிக்கல, எனக்குள்ளே மரணம் உண்டாகி கொண்டிருக்கிறது. சம்திங் இஸ் டையிங் இன்சைட் மீ, சம்திங் இஸ் கெட்டிங் டிஸ்ட்ராய்ட். எனக்குள்ள ஏதோ ஒன்று அழிந்து கொண்டிருக்கிறது. அதை மறைச்சிட்டு அந்த கலர்ஸை வச்சு அவன் என்ன பண்றான்னா, இமேஜஸை வச்சு நம்மளை அப்படியே மத்தி மயங்க வைக்கிறான். ஏனென்றால் அவன் தந்திரசாலி. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த தனிமை உண்டாக்குற அடுத்த காரியம் என்ன தெரியுமா? பெருமை, loftiness of the heart. இந்த தனிமையில இந்த சத்துருவினுடைய சோதனைக்குட்பட்டவர்களுடைய விளைவு பெருமை. எப்படிப்பட்ட பெருமைனா, அடங்காதவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக, பெற்றோர் சொல்லுக்கு கேளாதவர்களாக, இணங்காதவர்களாக, ஒரு இளம் பிள்ளை கூட அதிகபட்சமாய் பேசுவது, கீழ்ப்படியாமல் இருப்பது, எதிர்த்து பேசுவது, சட்டத்திற்கு தன்னை கட்டுப்படுத்தாமல் பெருமையா பேசுற வார்த்தைகள் இதனுடைய விளைவாக வெளியே வருது. இந்த தனிமை உண்டாக்குறது என்னன்னு கேட்டா, இதை நீ சாப்பிட்டா உன் கண்ணு தெளிஞ்சிரும் அப்படின்னு அர்த்தம், உனக்கு எல்லாம் தெரியும், தேவர்களை போல நீ மாறிடுவ. இன்னைக்கு இது நடக்குதா இல்லையான்னு சொல்லுங்க என்கிட்ட. உண்மையா இல்லையா? இன்னைக்கு ஒரு 13 வயசு பிள்ளைக்கு ஒரு காரியத்தை செய்யாதன்னு சொல்ல முடியலங்க. எத்தனை பேர் நியூஸ் பார்த்தீங்கன்னு தெரியல. கடந்த வாரம் ஒரு கிராமத்தில், தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் 15 வயசு ஒரு பிள்ளை, 15 இயர்ஸ், 15 வயசு ஒரு பெண் பிள்ளை. அந்த பிள்ளை வேறு ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா.
இந்த அம்மாக்கு 15 வயசு, 10th ஸ்டாண்டர்ட். லவ் பண்ணதை அவங்க பெற்றோர் வந்து கண்டுபிடிச்சு, அவளுக்கு எவ்வளோ புத்திமதி சொல்லுங்க, கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சொந்தக்காரங்களை கொண்டு வந்து, ரொம்ப பிரியமான சொந்தக்காரங்களை கொண்டு வந்து, இவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க, நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கொண்டு வந்து வீட்டில் தங்க வச்சு ஆலோசனை கொடுத்துருக்காங்க. இந்த பிள்ளை என்ன பண்ண தெரியுமாங்க? ஆலோசனை சொல்லிட்டு படுத்த அந்த அம்மாவை ராத்திரி கொலை பண்ணிட்ட. 15 years, 15 வயசுங்க. அவருடைய மனசுல என்ன எண்ணம் வந்து தெரியுமா? நீ என்ன எனக்கு சொல்றது? எனக்கு எல்லாம் தெரியும், என் லைஃபை எப்படி வாழணும்னு எனக்கு. 15 வயசு பொண்ணு ஒரு முதிய ஒரு உறவினரை கொலை பண்ற அளவுக்கு அவளுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வந்துச்சுன்னு கேட்டா, அந்த தனிமை அவங்களுக்குள்ள கையாளப்படாத போது அவங்களுக்குள்ள என்ன வந்துருது தெரியுமா? பார்க்கிற காட்சிகள், கேட்கிற காரியங்கள், மனசுல ஓட விடுற அந்த எண்ணங்கள் அவங்களுக்குள்ள என்ன உணர்வை கொண்டு வரும் தெரியுமா? என்னை விட இந்த உலகத்துல யாருமே ஞானி கிடையாது. நீங்க கோவிடுக்கு அப்புறமா ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு நம்ம சொசைட்டில தெரியுமா? நீங்க ஸ்கூல்ஸ்குள்ள போனீங்கன்னா, ஸ்கூல் மினிஸ்டர்லாம் போறதுனால என்னால் சொல்ல முடியும். போன வாரம் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அந்த பிரின்சிபல்கிட்ட பேசினேன். அவர் சொல்றாரு, சார் ஆஃப்டர் கோவிட் எவ்ரிதிங் ஹஸ் சேஞ்சுன்னு சொல்றாரு. எல்லாமே மாறிடுச்சு சார்ன்றாரு. எந்த பிள்ளையும் உட்கார வச்சு அட்வைஸ் கொடுக்க முடியல சார். எதுவுமே யாருமே கேட்க மாட்டேங்கிறான். எல்லாருமே தானே ராஜா, தானே மந்திரி, தான் என்ன நினைக்கிறானோ அதுதான் செய்யணும். நாங்க ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு அவன் உட்கார வச்சு அட்வைஸ் சொன்னா நாங்க ரொம்ப பொல்லாதவர்களா மாறிடுறோம். எங்களை வெறுக்கிறான், எங்களை வந்து ஒதுக்குறான், எங்க பக்கத்திலே வர்றது கிடையாது, எங்களுக்கு தீங்கு செய்யறது கூட பிளான் பண்றான். நான் ஒரு அட்வைஸ் கொடுத்துறேன்னா ஸ்கூல்ல வந்து பல்ப் உடையும், ஃபேன் உடையும், சுவிட்ச் உடையும், எவனுக்காவது அடி விழும், ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். அட்வைஸ் கொடுக்க பயமா இருக்கு. இது எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? ஒரு பிள்ளைய தனிமைப்படுத்திட்டு அந்த பிள்ளைய வந்து மாம்சத்தின் இச்சைக்கும் கண்களின் இச்சைக்கும் நாம இடம் கொடுக்கும்போது அடுத்தது எங்க கொண்டு போய் நிறுத்திடும்னா, கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளைங்களுக்குள்ள என்ன உணர்வு வருதுன்னா, ஐ நோ எவ்ரிதிங், ஐ டோன்ட் நீட் எனி கவுன்சில், எனக்கு யாரும் புத்திமதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏவாளுடைய வாழ்க்கையில வந்தது. தேவர்களை போல நான் மாறுவேன், கண்ணு திறக்கணும். எல்லாம் முடிஞ்ச பிறகு கண்ணு திறந்துச்சு. எப்படி திறந்து எப்படி பார்த்தாங்கன்னா, நிர்வாணியாக தன்னை பார்த்து அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் கொண்டு போய் தோட்டத்தில் ஒளிந்தாங்க. தோட்டம் என்ன தோட்டம் தெரியுமாங்க? அது இவங்க ஆண்டு கொள்ள வேண்டிய தோட்டம், இவங்க பராமரிக்க வேண்டிய தோட்டம், இவங்க வாழ்ந்திருக்க வேண்டிய தோட்டம், இவங்க நன்மை பெற வேண்டிய தோட்டம். அந்த தோட்டத்தில் தண்ணி ஊத்தி பராமரிச்சு அதை பேணி காத்த அதே தோட்டத்துக்குள்ள அகதிகளை போல ஒளிச்சாங்க. இன்றைக்கு இது நிஜத்தில் நடக்கிறது. தனிமையை விரும்பி தனிமையில இச்சை கடுத்த காரியங்கள், மாம்ச ஆசை கடுத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்ற துணிந்து தன்னை மிகப்பெரிய அதீத மேதாவியாக நினைக்க தூண்டப்பட்ட இந்த தூண்டுதல்களால் மாட்டிக்கொண்ட பிள்ளைங்க ஒரு கட்டத்துக்கு மேல கண்டுபிடிக்கிறாங்க, they are left alone really. அவங்க யாரையும் இப்ப பார்க்க விரும்புறது இல்லை, யார்ட்டையும் பேச விரும்புறது இல்லை, யாரோட ஐக்கியப்பட விரும்புறது இல்லை, தன்னந்தனியாக மாறிட்டாங்க. சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில தனிமையை அடைந்தான், உணர்ந்தான். நான் செய்த வேலையை உங்களுக்கு நான் வசனமா வாசித்து ஜெபிக்க விரும்புறேன். அடுத்த வாரம் மறக்காம தொடர்ந்து வந்து படிக்கிறதுக்கு ரெடியா வந்துருங்க. அடுத்த வாரம் நான் டீன்ஸ்லாம் கேன்சல் பண்ண சொல்லியிருக்கேன். ஐ வாண்ட் ஆல் த சில்ட்ரன் டு பி ஹியர். 142 சங்கீதம் 4-5 வசனம். 142 சங்கீதம் 4-5. வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போய்விட்டது, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. சொல்லிட்டு இந்த தனிமையில் அவர் என்ன செய்தார்னு பார்த்தா, என் கண்ணு ஏதாவது பார்க்கணும், மாம்சம் ஏதாவது சாப்பிடணும், எனக்கு ஜீவன் பெருமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம அவர் எங்க திருப்பினார் பாருங்களேன். தனிமைக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தார் பாருங்க. 5ஆம் வசனம், கர்த்தாவே உம்மை, எல்லாரும் வாசிங்க, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவன் உள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கு. இன்னொரு முறை தயவு செய்து வாசிக்கலாமா? கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுறேன், நீரே என் அடைக்கலம், ஜீவனுள்ளோர் தேசத்துல என் பங்கா இருக்கிறே. அது முடிவு என்னன்னு கேட்டா, ஒரு பெரிய ஜெயத்தின் வாழ்க்கையை, மகிமையான வாழ்க்கையின் முடிவுக்கு அந்த மனுஷன் உள்ள போனார்.
இன்னைக்கு நான் தாழ்மையாக தாபந்தமா அவங்க ஒவ்வொருத்தட்ட கேட்கிறேன். தனிமை என்பது நம்ம எல்லாரும் கடந்து போற ஒரு பாதை. சின்னவங்களும் சரி, பெரியவங்களும் சரி, வாலிபர்களும் சரி, திருமணமானவங்களும் சரி, எல்லாருடைய லைஃப்ல ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வில் பிகம் வெரி அலோன். ஆனா இந்த தனிமையை நாம கடந்து போற போது முதல்ல நம்மளை சந்திச்சு குறுக்கிடுறவன் யாருன்னா பிசாசானவன் தான். எப்ப நீ தனியா வருவேன்னு அவன் வெயிட் பண்ணி அப்படியே சிங்கம் மாதிரி சுத்தி வருவான். அவன் நிறைய காரியங்களை சொல்லுவான். நீ தனியா இருக்கிற, இப்ப நீ என்ன பண்ணலான்னா, உன் மாம்சத்துக்கு நீ நல்ல ஆசைய நீ நல்லா அனுபவிக்கலாம், கண்களால நல்ல இச்சைக்குரியவைகளை பார்க்கலாம், நீ உன்னையே பெரியவனாக மாற்றுறதுக்கு நிறைய காரியங்களை அறிந்து கொள்ளலான்னு தூண்டுவான். ஆனா தாவீது போன பாதையை நம்ம தெரிந்தெடுப்போமானா நாம் பல வேதனைகளுக்கு நம்ம மீங்கலாக்குவோம். இந்த வசனத்தை முடிஞ்சா நீங்க மனப்படமே பண்ணி, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுறேன், தயவு செய்து எனக்கு என் கண்களை நான் வேற எங்கேயும் திருப்ப மாட்டேன், உம்மண்டை திருப்புறேன், நீரே என் அடைக்கலமா இருங்க, ஜீவனுள்ளோ தேசத்துல என் பங்குமாக நீங்க மாறிடுங்க ஆண்டவரேன்னு கத்தரை பிடிச்சிட்டான். தனிமையிலே நமக்கு துணையா இருந்து வலப்பக்கத்தில் நிழலாய் இருக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார்ன்றதை மறந்துடாதீங்க. அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், நான் உன்னை திக்கற்றவனாய் விடமாட்டேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு. அவரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப பாக்கியசாலிகள். நீங்க தனிமையை பெஸ்ட் வே டு எக்ஸ்பீரியன்ஸ் லோன்லினஸ் இஸ் பீயிங் வித் காட். தேவனோடு ஒரு மனுஷன் தனியா போயிட்டான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை, அந்த தனிமையின் விளைவு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா மாறும்னு வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. ஆண்டவர் இந்த தனிமையை நம்ம கடக்கணும், தனிமையை தேவனோடு கடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்கென்று நாம காணிக்கைகளை கொடுக்கிற நேரம், உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள், மனப்பூர்வமாக கொடுக்கிறவங்க கர்த்தருக்கென்று கொடுக்கலாம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்திலிருந்து உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிற இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அங்கீகரித்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு இது பயன்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. புரியாத பாதையோ புதிய வழிகளில் நடத்தினே ஏந்தினே என் இயேசுவே. புரியாத பாதையோ புதிய வழிகளில் நடத்தினே ஏந்தினே என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினே ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினே ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நனைத்த வேளையில் அணைத்ததே பிரசன்னமே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை
பாடுவோமா? இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. நம்முடைய தனிமையை அறிந்த ஒரு தேவன் இருக்கிறார். நம்முடைய தனிமையிலே நமக்கு அருகிலே வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் கரத்தை பிடிச்சுக்கிடுங்க. தயவு செய்து இன்றைக்கு இந்த செய்தி ஒரு சிலருக்கு இது நேரடியான வார்த்தையா இருக்கலாம். பாஸ்டர், என்னுடைய பெரிய விழுகைகள் என் தனிமையில தான் நடந்திருக்கு. நான் இப்பெல்லாம் தனிமைப்படுத்தப்படுறேனோ, தனிமையா உணர்றேனோ, மற்றவர்களாக ஒதுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட நேரம் என்னால் அதை ஹேண்டில் பண்ண தெரியாம நான் மாம்சத்தின் நிச்சயிக்கும், கண்களின் நிச்சயிக்கும், ஜீவனத்தின் பெருமைக்கும் உள்ள போயிட்டேன். அதாவது அந்த லைஃபுக்கே நான் தான் கண்ட்ரோல்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்க்கு நான் வந்துட்டேன். கர்த்தருக்கு முன்பாக நான் அடிபணியாம போயிட்டேன். பிரியமானவர்களே, இது எவ்வளவு ஆபத்தானது நான் உங்களுக்கு சொல்றேன். தனிமை வேளையில ஒரு மனுஷனுக்கு எந்த நினைவு கூட வந்துடும் தெரியுமா? என் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு என் ஜீவனை எடுத்துக்கொள்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்ற மாதிரி ஒரு நிலைமை குறித்து கொண்டு வந்துடும். I am in control of my life. I can even take my life if I want to. வேணுமானா நான் தற்கொலை கூட பண்ணிக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே நம்ம வாழ்க்கையின் மேல நமக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஒரு அதீத ஒரு எண்ணத்தை நமக்குள்ள உண்டாக்கிறதுக்கு பிசாசானவன் ரெட்டியா இருக்கான்றதை மறந்துடாதீங்க. ஒரு நொடியில நாம அந்த தனிமையில கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம உணராம, தேவன் அண்டை சேராம, அவருடைய அடைக்கலத்துக்குள்ள ஓடி வராம போயிட்டோம்னா நம்மளை எந்த பக்கத்திலையும் அவன் ட்விஸ்ட் பண்றதுக்கு அவன் ரெடியா இருக்கான். எப்படி வேணா விழ பண்றதுக்கு அவன் ரெடியா இருக்கான். இன்னைக்கு தாவீது சொன்னது போல, ஆண்டவரே அந்த நேரத்துல நீரே என் அடைக்கலமா இரும், உம்மை நோக்கி நான் கூப்பிடுறேன், நீர் எனக்கு தஞ்சமா இரும் ஆண்டவரே, உம் அண்டை நான் சேர்றதுக்கு எனக்கு கிருபை தான். கர்த்தர் நம்ம அண்டை சேருவோமானா நம்மை மீட்டெடுத்து நம்மை ரட்சித்து நம்மை மேன்மைப்படுத்த வல்லவர். இந்த காலை வேளையில கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா உம் அண்டை சேருகிறேன், இந்த காலையில உம் அண்டை சேருகிறேன். என் தனிமையின் வேளையில எனக்கு புரியாத இடங்கள்ல, ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல, மனம் உடைந்த நேரங்கள்ல உம்முடைய பிரசன்னத்தை தேட எனக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. உம்மை விட்டு விலகிடக்கூடாது. அன்றைக்கு ஏவாளை போல உம்மையுடைய பிரசன்னத்தை உணராம சத்துருவனுடைய ஒவ்வொரு தூண்டுதலுக்கு இடம் கொடுத்து நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து சாபத்துக்கும் மரணத்திற்கும் தன் வாழ்க்கையை திறந்து கொடுத்த ஏவாளை போல நான் மாறிவிடாதபடி, வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே நான் எச்சரிப்பா இருக்க எனக்கு கிருபை தாரும். தனிமை என்பது என் வாழ்க்கையில ஒரு இன்றியமையாத ஒரு பகுதி தான். நான் கடந்து போக வேண்டிய ஒரு பாதை தான். அந்த பாதை எனக்கு பாதகமா இருக்கக்கூடாது. உம்மோடு தனித்திருக்கிற நேரமாக இருக்க வேண்டும், உம்மோடு பேசுகிற நேரமா இருக்க வேண்டும், உம்மிடத்தில் அடைக்கலத்தை தேடுகிற நேரமா இருக்க வேண்டும். உம்மண்டை என்னை சேர்த்து கொள்ளும், உம்மண்டை என்னை சேர்த்து கொள்ளும், உம்மண்டை என்னை சேர்த்து கொள்ளும். எனக்கு தயவு பாராட்டும், எனக்கு கிருபை பாராட்டும், கிருபை பாராட்டும், கிருபை பாராட்டும். நல்ல பிதாவே, எங்களோடு பேசி நம்முடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி. எங்கள் தனிமையின் வேளையில நாங்கள் நொறுங்குவதற்கல்ல, உருவாக்கப்படுவதற்கு தேவன் உதவி செய்யும். தனிமையின் வேளையில உம்முடைய கரத்தை சார்ந்து கொள்ள, பற்றி கொள்ள கிருபை தாரும். உம்முடைய அன்பை ருசிக்க கிருபை தாரும். உம்முடைய நெருக்கத்தை தேட கிருபை தாரும். சத்ருவானவன் எவனை விழுங்கலாம் என்று நாங்கள் தனிமையாக இருக்கும் பொழுது, தனிமையை கடக்கும் போது எங்களை விழுங்க வகை தேடுற ஆண்டவரே, கண்களின் இச்சைகளை கொண்டு வர்றான், மாம்சத்தின் இச்சைகளை கொண்டு வருகிறான், ஜீவனத்தின் பெருமைகளை எங்களுக்கு காண்பிக்கிறான். ஆனால் அவைகளை விட்டு நாங்கள் விலக, கர்த்தரை எங்கள் அடைக்கலமாக தெய்வமாக தெரிந்து கொள்ள கிருபை தாங்க. உம் அண்டை கிட்ட சேர கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி
கழுகுக்கு சமானமாய். ஆமென்.